ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் விஜயா பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, மனோஜ் அந்த பெரிய வீட்டை வாங்கிட்டானா கண்டிப்பாக நானும் இந்த ஸ்கூலை அங்கேவே மாற்றிடுவேன் பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே இருக்க பசங்கள்லாம் என்னடி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே அங்கே வர சொல்லுவேன், அப்படி இல்லை இவங்க வரல அப்படின்னா அங்கேவே நான் பசங்களை எல்லாத்தையும் சேர்த்திக்குவேன். ஏன்னா அங்கே இருக்கிற பசங்க எல்லாமே ரொம்ப பணக்கார பசங்க, நிறைய பணம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஜயா நிறைய யோசிக்கிற போல், அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் பார்வதி, அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடு எல்லாமே பங்களாவாக தான் இருக்குமே, ஒரு வீடு கூட சின்னதாக இருக்காது. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே பணக்காராக தானே இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க பசங்களை சேர்த்த வராங்கன்னா கண்டிப்பாக நிறைய பணமும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம மீனா காலைல எழுந்தருமே நம்ம முத்துவை தேடுறாங்க. அவங்க எங்கேயுமே இருக்கிறதில்ல. ஏன்னா நம்ம மீனா வந்து உன்னுடைய பணம் என் பணம், நான் தான் அதிகமாக சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பாகுபாடு பார்க்குற மாதிரியே பேசுகிறாங்க. அதனால நம்ம முத்து ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு எங்கேயோ போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் சத்யா கிட்ட விஷயத்த சொல்லி 2 பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முத்து வந்து எங்கே இருக்காங்கன்னே தெரியறதில்ல. இங்கே முத்து இருந்துட்டு இனி நம்ம வீட்டுக்கே போகக்கூடாது, மீனா இப்படி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மீனா வந்து எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டு கோவிலுக்கு போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போய் பார்க்குறாங்க. அங்கே முத்து வந்து ஒரு மாதிரி செவுத்தில் உட்காந்து சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க என்னாச்சுங்க உங்களுக்கு, எதுக்காக நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்துட்டீங்க, இவ்வளோ நேரம் ஆச்சு, உங்களை எங்கெங்கெல்லாம் தேடன்னு தெரியுமா, நான் ரொம்ப பயந்துட்டேங்க, ஏங்க என்கிட்ட சொல்லாமல் வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து இருந்துட்டு சைலண்ட்டாகவே இருக்காங்க, எதுவுமே பேசாமல். நம்ம மீனா இருந்துட்டு முத்துவை ஹக் பண்ணிக்கிறாங்க. எதுக்காகவும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் சொல்லாமல் எங்கேயும் போயிடாதீங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.